ரைட். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நாங்கள் இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சம்பந்தமா கதைக்க போறோம். சரிதானே? இப்ப நம்ம பாரிசவாதம், அடுத்தது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு, இது ரெண்டும் உயிரிழப்பை ஏற்படுத்துறதுல ஆக கூடுதலா இருக்கு. கிட்டத்தட்ட 3ல் 1, அதாவது இப்ப 100 பேர் இறக்காங்கன்னு சொல்லிச்சேன்னா, மரணிக்காங்கன்னு சொல்லிச்சேன்னா, அதுல 35 பேர் அந்த மாரடைப்பாலையும் பாரிசவாதம் அதுல பாதிப்பாலையும் மரணிக்காங்க. நீங்க இப்ப கேள்விப்படுவீங்க என்ன, திடீர்னு கை கால் அடிச்சு அம்பி கேள்விப்படுவீங்க, திடீர்னு நெஞ்சு நோவு வாந்தியாம், ஹார்ட் அட்டாக் அம்பி கேள்வி. அதுக்கு அந்த இறப்புகள் கூட. திடீர் மரணங்கள் வார என்னன்னு தெரியா, திடீர்னு இறந்தெல்லாம் கேள்விப்படுவீங்க. அதுல ஹார்ட் அட்டாக், மாரடைப்பால வருது. அது நம்மளுக்கு வரலாமா இல்லையான்னு பாக்குறதுக்கு ஒரு முறை ஒன்று. நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வரலாமா, பாரிசவாதம் வரலாமான்னு பாக்குறதுக்கு சரியா அந்த சிபிடி ரிஸ்க்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதை நாம செக் பண்ணி பார்க்கணும் எல்லாரும். சரியா? அதுக்கு நாங்க எங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு செட்டப் ஒன்று முன்னுக்கு செய்திருக்கோம். இப்படி ஒரு காட் மாதிரி ஒரு தாள் ஒன்று தருவோம். இதுல அவங்களோட உயரம், நிற பார்த்து, சரிதானே, அதுக்கு பிறகு பிஎம்ஐன்னு சொல்லி உடற்பருமன் சுட்டி அதை பார்ப்பாங்க. அடுத்து ஸ்மோக் பண்றாங்களா, சிகரெட் குடிக்கிறாங்களா, புகைத்தல், அதெல்லாம் உண்மையை சொல்லணும். நீங்க உண்மையை சொல்லாமக்கு பொய்ய சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராதுன்னு சொல்லி சொல்லுவோம். சரிதானே? அல்லது மாரடைப்பு வராதுன்னு சொல்லுவோம், அல்லது பாரிசவாதம் வாரதுக்கு சான்ஸ் குறையன்னு சொல்லுவோம். உங்களோட உண்மையை சொல்லுவோம். நான் சிகரெட் பாவிக்கிறேன் சொல்லணும், அல்லது விட்டு இருந்தா எவ்வளவு காலம் விட்டுன்னு சொல்லி சொல்லணும். சரியானே? அதே மாதிரி உங்களுக்கு கொலஸ்ட்ரால் பார்த்திருந்தா, அந்த கொலஸ்ட்ரால் ரிப்போர்ட் இருந்தாலும், கொலஸ்ட்ரால் ரிப்போர்ட் இல்லாட்டியும் பார்க்கலாம், கொலஸ்ட்ரால் ரிப்போர்ட் இருந்தாலும் பார்க்கலாம். சரியானே? மற்றது உங்களுக்கு சீனி வருத்தம் இருந்தா அல்லது இல்ல இந்த சொல்லணும். அந்த அவ்வளவு விஷயங்களையும் வச்சு உங்களுக்கு ஒரு 10 வருஷத்துக்குள்ள சரிதானே எத்தனை சதவீதம் மாரடைப்பு அல்லது பாரிசவாதம் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கணிப்புற முறை ஒன்று. சரியா? அது உலக சுகாதார நிறுவனம் செய்து நாங்க இப்ப என்சிடி இந்த கிளினிக்ல, சனிக்கிழமை கிளினிக்ல வளமா செய்து வார. இப்ப அதை நாங்க தனி எடுத்து செய்யறோம். ஏன்னா அது ஒரு பிரச்சனைக்குரிய நோயா இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு ஆளை கேள்விப்படுவோம், திடீர்னு வாய் ஒரு பக்கத்துக்கு இழுத்தாம், பேசியலாம போயிட்டாம், முதல்ல கதை மாதிரி திடீர்னு பேசலாம போயிட்டு கை கொஞ்சம் அப்படி கையில இருந்து சாமான் ஒன்று விழுந்துட்டு என்ன, அதாவது பரலைஸ், ஸ்ட்ரோக்கும்பாங்க, வாதம் செல்லுது, பாரிசவாதம். அப்படி ஒரு சைட் கை வாய் இழுக்கிறது, இப்படியான பிரச்சனை நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம். அதனால நாங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கிறோன்னு இல்லை, நமக்கு எத்தனை வீதம் அந்த வாய்ப்பு இருக்கு, எதிர்வருகின்ற ஒரு 10 வருஷத்துக்குள்ள நம்மளுக்கு எத்தனை வீதம் வரலாம், 5 வீதம் வாய்ப்பா, 10 வீதம் வாய்ப்பா, 20 வீதம் வாய்ப்பா, 30 வீதம் வாய்ப்பா இருக்கின்றத பார்க்கணும். அதுல 10 வீதத்துக்கு குறை இருந்தா அவ்வளவு பாதிப்பு இல்லை. சரியானே? ஒரு 10 வீதத்துக்கு குறை இருந்தா, 10 வீதத்துக்கும் 20 வீதத்துக்கும் இடையில அந்த சிவிடி ரிஸ்க்ங்கிறது இருந்தா சரிதானே, அது நாங்க கொஞ்சம் ஒழுங்கா நம்மட கொலஸ்ட்ரால், நம்மட பிரஷர், மற்றொன்று பிரஷரும் அதுல பார்க்கணும். அப்ப பிரஷர், கொலஸ்ட்ரால் அதுகளை கட்டுப்படுத்துறது, உடற்பருமன் கடுமையா கூட இருந்தா அந்த உடற்பருமனை கட்டுப்படுத்துறது. சரியானே? வயதை நாம கட்டுப்படுத்த இயலாது, வயது அப்படிதான் வரும், உயரத்தை குறைக்க இயலாது. சரியானே? அப்ப அதெல்லாம் மாற்ற இயலாது. மாற்றக்கூடிய காரணிகள் சொல்லிக்கிறது நம்மட பிரஷர், கொலஸ்ட்ரால். சரியானே? அடுத்து ஸ்மோக் பண்றது, சிகரெட் பாவனை, அதை நாங்க மாற்றி அமைக்கலாம். என்ன, அதே மாதிரி எங்களோட உடற்பருமன், இதுகள் மாற்றக்கூடிய காரணிகள். அப்ப அதுகளை நாங்க மாற்றி அமைச்சா எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வார வீதத்தை குறைக்கலாம். அப்ப 10க்கு 20க்கு இடையில இருக்கின்றா நாங்க எங்கட நிறைய கட்டுப்படுத்தி, சிகரெட்டை நிப்பாட்டி, பிரஷரை கட்டுப்படுத்தி, உடல் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணி நாங்க அதை 10 விட குறைக்கலாம். சரியானே? இப்ப 20க்கு மேல இருக்குன்னு சொல்லிச்சுன்னா நாங்க விசேட வைத்திய நிபுணர் ஒரு ஆலோசனை எடுக்கணும். 20க்கு மேல இருந்தா நம்மளுக்கு பாதிப்பு வரக்கு வாய்ப்பு கூட இருக்கு, 20க்கு மேல இருந்தா. ஆகவேதான் நாங்க 20க்கு மேல இருக்கிறார்கள விசேட வைத்திய நிபுணர்கிட்ட அனுப்பி அவங்களுக்கு ஏதாவது விசேடமான மருந்துகள் கொடுக்கறதா, இந்த இவ்வளவு மாற்றமும் செய்யணும். அதோட பிரஷரை கட்டுப்படுத்தணும், சீனி இருக்கிறார்கள், சீனியும் கட்டுப்படுத்தணும். சரியா? அப்படி அந்த கட்டுப்பாடுகளையும் செய்து மேலதிகமான வேற மருந்துகளும் தருவாங்க. ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கிறதுக்கு, பாரிசவாதம் வராம தடுக்கிறதுக்கு சில குளிசைகள் சேர்ப்பாங்க. ஆஸ்பிரின் குளிசை என்ன உங்களுக்கு எல்லாம் தருவாங்க. அந்த குளோபிட் ஒரு பிரவுன் கலர் குளிசை தருவாங்க இரவில போறதுக்கு. அது ஹார்ட் அட்டாக் வராமக்கு
ரத்தம் கட்டி ஆகாமக்கு உரையாமக்கு சரியா ரத்தத்தை கொஞ்சம் தண்ணியா வச்சுக்கொள்றது பிளாக் ஆகாம தடுக்கிறதுக்கு அப்படியான மாத்திரைகளையும் மேலதிகமான ஆலோசனையும் படுறதுக்கு நாங்க அனுப்புவோம். ஆகவே நீங்க எல்லாரும் கட்டாயம் உங்களுக்கு சிலாக்கள் செய்திருப்போம், சிலாக்கள் செய்யாம இருப்போம். அப்ப நீங்க எப்படி ஒரு கார்டு ஒன்று தாள் ஒன்று தருவாங்க, இதை கொண்டு வந்து சரியான எல்லாருக்கும் ஒரே நாளையில செய்யலாம் இருக்கும். நாங்க காலையில் 8 மணி இருந்து இரவுக்கு 8 மணி வரையும் நம்ம முன்னுக்கு ஓபிடியில சரிதானே அந்த ரிசப்ஷனுக்கு முன்னுக்கு ஒரு HLC கோர்னர்னு ஒன்று இருக்கு. அந்த HLC கோர்னர்ல நீங்க வந்து உங்களோட உலகம் செக் பண்ணி உங்களுக்கு எத்தனை வீதம் இருக்கின்றத பார்த்து உங்களோட கொப்பியில் ஒட்டிக்கொள்ளுங்க. இது அப்ப உங்களுக்கு தெரியும் கொப்பியில் ஒட்டிக்கொண்டா நம்மளுக்கு இப்ப எத்தனை வீதம் வரத்துக்குரிய வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம கொஞ்சம் கவனம் அறிக்கணும் சொல்லி எங்கட மாற்றக்கூடிய விஷயங்களை மாற்றி அமைக்கலாம். நான் சொன்ன மாதிரி சிகரெட் பாவிக்கிறார்கள் அதை நிப்பாட்டுறது, புகைத்தல ஃபுல்லா நிப்பாட்டுறது, அல்லது புகைக்கிறார்களுக்கு பக்கத்துல இருக்கிறதே நிப்பாட்டுறது. சரியாது நாம மட்டும் இல்ல அவர புகை விட்டா போதும். ஒரே ரூமுக்குள்ள சிகரெட் அடிக்கிற ஆளும் இருந்து மற்ற ஆளும் இருந்தா அவர்கிட்ட இருந்து பெறும். அப்ப அப்படி நாங்க சில மாற்றங்களை செய்து பிரஷரை கட்டுப்படுத்தி வெயிட்டை கட்டுப்படுத்தி நான் சொன்ன காரணிகளை நிப்பாட்டி நம்ம சொல்லிச்சுன்னா எங்களுக்கு மாரடைப்பு பாரிசவாதம் பாரத்திலிருந்து எங்களை பாதுகாக்கலாம். உங்களுக்கு தெரியும் பாரிசவாதம் வயது போகக்குள்ள வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். என்ன வயது போனாக்கள் தான் கூடுதல் அந்த பாரிசவாதம் பார சில ஆக்கள் திடீர்னு அப்படி விழுந்தன்னு சொல்லுவாங்க, விழுந்ததுக்கு போறவங்க கையை தூக்கலாமாங்க. அப்படி இல்லை, விழுந்தது அந்த பேலன்ஸ் இல்லாம தான் விழுந்த பாரிசவாதம் வந்து அவர் விழுந்திருப்பார் பேலன்ஸ் இல்லாம. நாம நினைக்கிறோம்னு சொல்லிச்சுன்னா விழுந்ததுக்கு போறவங்க கையும் காலும் வேலை செய்யுதில்லை. சரியா அப்படி இல்லை. அப்ப நாங்க இதுகளை வந்து தடுத்தோம்னு சொல்லிச்சேன்னா அதால வார பிரச்சனைகள் எங்களை பாதுகாக்கலாம். உங்களுக்கு தெரியும் பாரிசவாதம் வந்து ஒரு வீட்டுல வந்தா அந்த முழு குடும்பத்துல நிம்மதியும் போயிடும். ஏன்னா ஒரு ஆளுக்கு அப்படியே படுக்கையில போட்டா நடக்கும், பிள்ளைகள் மனைவிக்கு வந்தா கணவன், எல்லார தொழிலும் கஷ்டம், எல்லார வாழ்க்கையும் ஒரு பாதிப்புக்குள்ளாகும். என்ன பாத்ரூம் கொண்டு போகணும், குளிக்க வைக்கணும், எல்லாத்தையும் சாப்பாடு சில டைம்களை ஊட்ட வேண்டி வரும். இப்படியான பல பிரச்சனைகளே ஏற்படும். அதனால நாங்க வருமுன் காக்குறதா முக்கியம். நாம எல்லாம் வந்தபின் பாக்குறாங்க அப்படித்தானே, நம்ம அப்படித்தானே இருக்கோம். ஒருத்த வார நாம ஆரம்பத்துல பாப்போம்னு சொல்லிச்சேன்னா என்ன சொல்ற அது அவ்வளவு இல்ல, கூடின வார கூடினத்துக்கு போறவு ஒண்ணும் செய்யலா. சரி அதை மாற்றி அமைக்கணும் நாம. நம்ம ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரையில நம்ம சாய்ந்தமர் ஹாஸ்பிட்டல் வந்து ஆரம்ப சுகாதார பராமரிப்பு நிலையம். ஆரம்ப சுகாதாரம்னா வருத்தங்கள் முத்துறதுக்கு முதல்ல பராமரிக்கிற இடம் தான் நம்ம ஹாஸ்பிட்டல். சரி அஸ்ரப் ஹாஸ்பிட்டல், அங்கால கல்முனை ஹாஸ்பிட்டல், சம்மாந்தர் ஹாஸ்பிட்டல் எல்லாம் வருத்தம் கூடினத்துக்கு போறவோ சிகிச்சை செய்யற ஹாஸ்பிட்டல். சரிதானே நம்ம உரத்தை நம்ம அங்க அனுப்புவோம். அப்ப எது நெல்லம் இதைத்தான் செய்யணும் நாம. சரியா சரியானே வருத்தம் உறக்குறதுக்கு முதல்ல வருத்தங்கள் வாரத்துக்கு முதல்ல நாம எங்களை செக் பண்ணி பார்த்துக்கணும். நம்ம குடும்பத்துல ஒரு ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கு, எங்களோட காக்காவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்த சரி நமக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன நம்ம குடும்பத்துல ரத்த உறவு நான் சொல்றேன், கணவன் மனைவி இல்ல நம்மட ரத்த உறவு. சரியானே வைஃபுக்கு இருந்தா நமக்கு வரணும் இல்லை, நமக்கு இருந்தா வைஃபுக்கு வாரது இல்லை. அதாவது ரத்த உறவு உங்களோட உடன்பிறப்புகள், உங்களோட பாப்பாக்கு அல்ல உங்களோட சகோதரங்களுக்கு உங்களோட சகோதரிக்கு ஹார்ட் அட்டாக் வந்த, பாரிசவாதம் வந்த, திடீர் மரணம் வந்தன்னு சொல்லிச்சுன்னா நாங்க அந்த ரிஸ்க் உள்ளாக்கள் உபாதை இருக்கிறார்கள். அப்ப நாங்க என்ன செய்யணும், அதை நாங்க தான் செக் பண்ணணும். கொலஸ்ட்ரால நாங்க தான் பார்க்கணும், பிரஷரை நாம தான் செக் பண்ணணும். சரியானே அந்த தலை சுத்து வந்தா செக் பண்ணுவோம், அப்படிலாம் இருக்கிறல்ல. தலை சுத்து வந்தா குளிசை போடுவோம், என்ன தலையிடி வந்தா போடுவோம். எனக்கு விளங்கும் பிரஷர் கூடினா இப்படி சொல்ற ஆக்கள் வந்து எனக்கு விளங்கும், அன்னரம் போட்டுக்கிறேன். சரி எனக்கு கூட குளிசை போடப்படாதாம், அப்படி பக்கத்து வீட்டுக்காரால் சொல்றதை கேட்கிறேன். என்ன டாக்டருக்கு தெரியாது குளிசை கூட போட, அந்த கூட இல்ல குளிசை போடுறத பத்தி டாக்டருக்கு தெரியா, பக்கத்து வீட்டுக்காரால் சொல்றதை கேட்டு குளிசையை குறைச்சி பாவி 2 நேரம் போடுறத 1 நேரம் போடுறேன். உறவு வந்து செல்ற 1 மாசம் முடிஞ்சு கிளினிக் குளிசை இருந்தேன். எப்படி இருந்த குளிசை 2 மாதத்துக்கு என்ன ஒண்டொண்ட போட்டா 2 நேரம் போடுறது 1 நேரம் போட்டா 1 மாதத்துக்கு குளிசை மிஞ்சினேன். ஆகவே தயவு செய்து இப்படியான வேலையெல்லாம் பார்க்காதுங்க. பார்த்து எல்லாத்தையும் பழுதாக்கினதுக்கு பிறகு நாங்க கஷ்டப்படுறோம். சரியா கிட்னி பழுதானதுக்கு பிறகு வைத்தியம். ஆகவே தயவு செய்து நாங்க ஆரம்ப சுகாதார பராமரிப்பு நிலையம் நம்மட. அப்ப நாங்க வருத்தங்கள் முத்த வைக்காமக்கு உறக்காமக்கு அதுக்குரிய சிகிச்சைகளை செய்யறது, கண்டுபிடிக்கிறது, உபாதைகள் ஏற்பட போகுதான்றதை ஆரம்பத்துல பாக்குறது, இதுகளை செய்து நாங்க ஆரோக்கியமா வாழணும்னு கேட்டு விடைபெறுகின்ற. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரியா